ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று மோசே மரித்த பிற்பாடு கர்த்தர் யோசுவாவிடம், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதபடி இருதயத்திலே வைத்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. அப்பொழுது புத்திமானாய் நீ நடந்து உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கட்டளையாகவும் ஆலோசனையாகவும் சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானது எது என்று வேதத்தை ஆராய்ந்து தியானித்து பார்த்து அதன்படி எந்த மனிதன் நடக்கிறானோ அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்றும், சங்கீதக்காரன் சொன்னபடி அவருடைய கட்டளைகளை தியானித்து அவருடைய வழிகளை எல்லாம் கண்ணோக்கி நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காட்டும்படியாக ஜெபித்து அவருடைய கட்டளைகளுக்கும் நியமங்களின்படி நாம் நடக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் குறித்து நாம் தியானித்து மற்றவர்களுக்கும் தேவனை குறித்து சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த கிரியைகளை நாம் தியானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் செயல்களை, வழிநடத்துதல்களை, கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகளை, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்தாரே, அந்த தேவனுடைய கிரியைகளை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய சாட்சிகள் தனக்கு தியானமா இருந்ததுனால தனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாகவும் தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு நடந்ததுனால சத்துருக்களை பார்க்கிலும் அதிக ஞானத்தையும், தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்ததுனால முதியோர்களை பார்க்கிலும் அதிக ஞானவானாக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அவருடைய வசனம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக என்று நிருபத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறதென்றால், நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதென்றால் அதற்குரிய பலன் கிடைக்கும்படி தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. வார்த்தையாகிய தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகள், கட்டளைகள், சாட்சிகள், பிரமாணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து அதை கை கொண்டு நடக்கவும், நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உம்முடைய கிரியைகளையும் நாங்கள் தியானித்து கொண்டே இருக்கவும் கிருபை தாங்க. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் உண்ணும் உணவாக, குடிக்கும் தண்ணீராக, எங்கள் இரத்தத்தில் கலந்து கிரியை செய்யும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.